ஜெர்மனி பயணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரூபாய் 3201 கோடி முதலீடு ஈர்த்துள்ளார். உலகின் முன்னணி பிரேக்கிங் சிஸ்டம் நிறுவனமான நார்த் பிரேம்ஸ் தமிழகத்தில் ரயில்வே கதவுகள் மற்றும் பிரேக்கிங் சிஸ்டம் தயாரிக்க முதலீடுகள் ஈர்த்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்த்து வருவதற்காக ஐரோப்பிய நாட்டுக்கு பயணம் செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் நாடாக ஜெர்மனி நாட்டை நேற்று சென்றடைந்திருந்தார். ஜெர்மனியிலே பல்வேறு உலகளாவிய முன்னணி நிறுவனங்களுடைய செயல் தலைவர்கள் உள்ளிட்ட அந்த நிறுவனங்களை சார்ந்த நிர்வாகிகளோடு தற்பொழுது முதலமைச்சர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார். அதன்படி 3000 கோடிக்கும் கூடுதலான முதலீடுகளை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக தமிழகத்திற்கு முதலமைச்சர் ஈர்த்திருக்கின்றார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மியூனிக்கை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய நோர்த் பிரேம்ஸ் என்கின்ற ஒரு முன்னணி நிறுவனத்திடமிருந்து 2000 கோடி அளவுக்கான முதலீட்டை முதலமைச்சர் ஈர்த்திருக்கின்றார். அதன் மூலமாக தமிழகத்திலே 3500 வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக்கக்கூடும். அதே போன்று நோடெக்ஸ் குரூப் என்று சொல்லப்படக்கூடிய உலகின் முன்னணி காற்றாலை உற்பத்தி நிறுவனம், ஜெர்மனியைச் சேர்ந்த நிறுவனம், அந்த நிறுவனம் தமிழ்நாட்டிலே 1000 கோடி முதலீட்டில் தன்னுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்துகின்றது. இதன் மூலமாக 2500 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மின்சார உற்பத்தி உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், மரபுசாரா ஆற்றல் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முன்னுரிமை தந்து வருகின்றார். அதற்கென தமிழக அரசு தனித்த கொள்கையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் உலகத்தினுடைய முன்னணி காற்றாலை நிறுவனத்திடமிருந்து கிட்டத்தட்ட 2500 வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 1000 கோடி முதலீட்டை முதலமைச்சர் ஈர்த்திருக்கின்றார். அதே போன்று இந்த மின் மோட்டார் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமான EBM பேக்ஸ் என்கின்ற நிறுவனம் தன்னுடைய அந்த முதலீடுகளை தமிழகத்தில் மேற்கொள்வதற்கான ஒப்பந்தத்தை ஈட்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் 201 கோடி ரூபாய் முதலீட்டிலே 250 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று BMW குரூப் அந்த நிறுவனத்தின் சார்பிலே உயர்மட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்திருக்கின்றார். BMW நிறுவனம் தமிழகத்திலே எதிர்கால விரிவாக்க திட்டங்களுக்கு ஆர்வமாக இருப்பதாக முதலமைச்சரிடம் உறுதியளித்திருக்கின்றார்கள். மேலும் BMW நிறுவனத்தின் மூலமாக மின்சார வாகன துறைகளிலே ஒரு முன்னணி நிலையை பெறக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் தங்களுடைய ஆலைகளை விரிவுபடுத்துவதற்கு முதலமைச்சரிடம் முன்வைந்திருக்கின்றார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறு வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு வழங்கி அதன் மூலமாக அவர்களை விரிவுபடுத்த செய்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மின்சார வாகன உற்பத்திக்கு வழிகோலக்கூடிய விதமாக BMW நிறுவனம் கூடுதல் முதலீடுகளை செய்ய முன்வந்திருக்கின்றது. இந்த முதலீடுகள் தமிழகத்தில் ஆட்டோமொபைல் துறையிலும் மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட அந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு போக்குவரத்து துறைகளிலும் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி துறைகளிலும் வளர்ச்சியை தருவதற்கான வாய்ப்பை வழங்கியிருப்பதாக தமிழ்நாடு அரசினுடைய இந்த செய்திக்குறிப்பில் கூறியிருக்கின்றார்கள். ஜெர்மன் பயணத்தின் மூலமாக 3000 கோடிக்கும் கூடுதலான முதலீடுகளை தமிழக முதலமைச்சர் ஈர்த்திருக்கின்றார். மியூனிக்கை தலைமையாக கொண்ட உலகினுடைய முன்னணி நிறுவனமான நோர்த் பிரேம்ஸ் என்கின்ற நிறுவனத்திடமிருந்து 2000 கோடி முதலீடுகளை முதலமைச்சர் ஈர்த்திருக்கின்றார். நோடெக்ஸ் குரூப் நிறுவனம் முதலமைச்சர் முன்னிலையிலே 2500 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய விதமாக ஒப்பந்தமிட்டிருக்கின்றார்கள். மேலும் காற்றாலை உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களும் தமிழகத்தை நோக்கி வர இருக்கின்றார்கள். BMW நிறுவனம் தங்களுடைய மின்சார வாகன உற்பத்தி ஆலைகளை தமிழ்நாட்டிலே விரிவாக்குவதற்கு முதலமைச்சரிடம் தங்களுடைய ஒப்புதலை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே 3000 கோடிக்கும் கூடுதலான முதலீடுகளை ஜெர்மனியில் ஈர்த்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய அடுத்த கட்ட பயணமாக விரைவில் பிரிட்டன் நாட்டுக்கும் செல்ல இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.